கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்டக்கூடிய சயானிடம் நடத்தப்பட்ட மறு விசாரணை அறிக்கையை போலீசார் இன்று உதகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இந்த மறு விசாரணை அறிக்கையுடைய முக்கியத்துவம் என்ன? சயானிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்துக்கும் இந்த மறு விசாரணை அறிக்கையில் இடம்பெற்றக்கூடிய முக்கிய விவரத்துக்கும் இல்ல இந்த வழக்குக்கு அதிமுக தெரிவிக்கக்கூடிய எதிர்ப்புக்கும் என்னென்ன காரணம், என்னென்ன தொடர்புகள் இருக்கு? நான்கு ஆண்டுகளாக கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணை முடிவும் தருவாயில் இருந்த நிலையில் கடந்த 17ஆம் ஆண்டு முக்கிய குற்றவாளியான சயானிடம் மீண்டும் விசாரணையை தொடங்கியிருக்கிறது மாவட்ட காவல் நிர்வாகம். இதன் அடிப்படையில் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த நிலைய அறிக்கையை இன்று மாவட்ட நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. காவல்துறை சார்பாக 4 வாரம் கேட்கப்பட்ட நிலையில் 2 வாரம் மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டு தற்போது இன்று அந்த அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் முக்கிய ஒரு நபராக முதல் குற்றவாளியாக அப்போது சேர்க்கப்பட்ட மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களினுடைய ஓட்டுநர் கனகராஜ் அவர் இறந்து போயிட்டாரு. அவருடைய இறப்பிலும் சந்தேகம் இருப்பதாக அவருடைய சகோதரர் சந்தேகம் எழுப்பியிருந்தார். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த தனபால், அதாவது கனகராஜினுடைய சகோதரர் தனபால் அவர்களிடமும் காவல்துறை சார்பாக விசாரணை செய்யப்பட்டு அதுவும் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 2 முக்கிய அறிக்கைகள் தயாராக இருக்கிறது. அதாவது என்னன்னா, இந்த வழக்கில் திட்டம் போட்டு செயல்படுத்திய கனகராஜ், மறைந்த கனகராஜ் அவர்களுடைய சகோதரருக்கு கொடுத்த வாக்குமூலம், அது மட்டும் இல்லாமல் தற்போது முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிற சயான் அவர்களுடைய வாக்குமூலம், இந்த 2 வாக்குமூலம் தான் பெரும் சர்ச்சைக்குரிய வாக்குமூலங்களாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, கனகராஜ் அப்படின்றவர் சேலத்தை சார்ந்தவர். அவர் சில முன்னாள் அதிமுக அமைச்சர்களுடன் தொடர்பில் இருந்தவராக சொல்லப்படுகிறது. அவர் யார் யாருடன் தொடர்பில் இருந்தார், அந்த விபத்து எப்படி நடந்தது, அது ஏன் அந்த திருட்டு கொள்ளை நடந்த அந்த நேரத்தில் எப்படி இருந்தார் கனகராஜ், யாரெல்லாம் தொடர்பில் இருந்தார் என்பது தொடர்பாக அவர் சகோதரிடம் விசாரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சயான் பார்த்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக காவல்துறையிடம் கொடுத்த வாக்குமூலமும் அதன் பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பிலும் மற்ற செய்தி நிறுவனங்களுக்கு கொடுத்த சந்திப்பிலும் அவர் நிறைய அதிமுக நிர்வாகிகளுக்கு இதில் தொடர்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அந்த வாக்குமூலத்தையே அவர் தற்போது போலீசாரிடம் புதிதாக சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் நிறைய அதிமுக நிர்வாகிகளின் பெயர்கள் 3 பெயர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த நிலைய அறிக்கையை புதிதாக தற்போது தாக்கல் செய்த பிறகு சயான் யார் யார் பெயரை குறிப்பிட்டிருக்கிறாரோ அவர்களிடமும் விசாரணையை செய்ய காவல்துறை நிர்வாகம் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தற்போது மாவட்ட நீதிமன்றத்தில் சயான் அவர்களும் ஆஜர்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவப்பிரியன், மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் மறு விசாரணை அறிக்கை இன்று தற்போது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க. அடுத்தடுத்து சிறப்பு நேரலைக்கு உங்களை தொடர்பு கொள்கிறவர்களுடன் இங்கே தொடர்ந்து இணைப்பில் இருக்கு. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் விமான நிலையத்தில் ISIS தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 90 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல ஏராளமான ஆப்கான் மக்கள் காபூலில் குவிந்து வருகின்றனர். இதனால் காபூலில் தீவிரவாத தாக்குதல் நடைபெறலாம் என்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தன. இந்நிலையில் காபூல் விமான நிலையத்தின் நுழைவு வாயில் பகுதியிலும் அங்கிருந்து சில அடி தூரத்தில் உள்ள விடுதியிலும் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன. குறிப்பிட்ட பகுதியில்தான் மேற்கத்திய நாடுகளுக்கு பயணம் செல்லக்கூடிய அகதிகள் மற்றும் வெளிநாட்டு பயணிகள் காத்திருக்க ஒதுக்கப்பட்ட இடமாகும். அடுத்தடுத்து நிகழ்ந்த குண்டு வெடிப்புகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தாலிபான்கள், பொதுமக்கள் உட்பட 90 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குழந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்த 12 பேர் உயிரிழந்த நிலையில் 15 பேர் காயமடைந்தனர். இந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு ISIS தீவிரவாதிகள் பொறுப்பேற்றுள்ளனர். இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இதை நாங்கள் மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம் என்றார். காரணமானவர்களை வேட்டையாடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கலும் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டாரஸ் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு தொடர்ந்து உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.
மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பெயரிலான பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். இந்த விவகாரத்தில் அரசுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன், அதிமுக ஆட்சிக் காலத்தில் விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு ஜெயலலிதா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டதாகவும் இந்த பல்கலைக்கழகம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அரசு காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, உயர்தர கல்வி வழங்கினால் மட்டுமே மாணவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்றும் இதற்காகத்தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை இணைக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். பல்கலைக்கழகத்தில் ஜெயலலிதா பெயர் இருப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை. மீன்வள பல்கலைக்கழகம், இசை பல்கலைக்கழகம் ஆகியவை ஜெயலலிதா பெயரில்தான் தொடர்ந்து இயங்கி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் பெயர் வைக்கப்பட்டதே தவிர இடமோ பணமோ ஒதுக்கப்படவில்லை என்றும் பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காகவே ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை முந்தைய அதிமுக அரசு கொண்டு வந்ததாகவும் சாடினார். அதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஜெயலலிதா பல்கலைக்கழக விவகாரத்தில் அரசு காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படவில்லை என்று விளக்கம் அளித்தார். அப்படி இருந்திருந்தால் அம்மா உணவகம் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு உறுப்பினர் KP அன்பழகன் அவர்கள் ஏதோ காழ்ப்புணர்ச்சியோடு அந்த பெயரை எடுப்பதற்காக திட்டமிட்டு இந்த சதியை செஞ்சிருக்கிறீங்கிற பொருள்பட ஒரு கருத்தை சொன்னார்கள். அப்படி காழ்ப்புணர்ச்சியோடு நான் நடக்க தொடங்கியிருந்தால் அம்மா உணவகம் இன்றைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை ஆக்கியிருப்போம். எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. இது அரசை பொறுத்த வரைக்கும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக MLA-க்கள் வெளிநடப்பு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதாவின் பெயர் இருப்பதால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைப்பதாக குற்றம் சாட்டினார். நிச்சயமா அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். ஏனென்றால் இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய பெயர் இருக்கின்ற காரணத்தினாலே, அதை அவர்கள் தாங்கிக்க முடியாத காரணத்தினாலே அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைத்திருக்கின்றார்கள். கல்வியில் புரட்சி செய்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு புகழ் சேர்க்கும் விதமாக இந்த பல்கலைக்கழகத்தை தொடங்கியதாகவும், ஆனால் தேர்தல் அறிவிப்பால் பல்கலைக்கழகத்தை நிறுவும் பணி பாதிக்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார். கோவையில் ஓட்டர்பாளையம் BAO அலுவலகத்தில் விவசாயியை தாக்கிய கிராம நிர்வாக உதவியாளர் மற்றும் BAO ஆகியோர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். கடந்த 6ஆம் தேதி ஓட்டர்பாளையம் கிராம நிர்வாக உதவியாளர் முத்துசாமி விவசாயி கோபால்சாமியின் காலில் விழுவது போன்ற ஒரு வீடியோ வெளியானது. இதனால் அந்த விவசாயி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் 14ஆம் தேதி வெளியான வீடியோவில் கிராம நிர்வாக உதவியாளர் முத்துசாமி விவசாயி கோபால்சாமியை தாக்கக்கூடிய காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அதனை கிராம நிர்வாக அலுவலர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். இதனால் அவர்கள் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் விவசாயி கோபால்சாமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இருவர் மீதும் ஆபாசமாக பேசுதல், காயம் ஏற்படுத்துதல், குற்றம் செய்ய தூண்டுதல் ஆகிய 3 பிரிவுகளில் அன்னூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் VAO கலைச்செல்வி மற்றும் கிராம நிர்வாக உதவியாளர் முத்துசாமியை கைது செய்த போலீசார் இருவரையும் காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர். சென்னை பல்லாவரத்தில் 9 கிலோ தங்கக்கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக நாடகமாடிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுதுரை சேர்ந்த சரவணன் என்பவர் குரோம்பேட்டையில் பிரபல உணவகத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிறுவனம் விமான நிறுவனங்களுக்கு உணவு சப்ளை செய்து வருகிறது. இந்நிலையில் சரவணனை கடந்த 23ஆம் தேதி அதிகாலையில் ஒரு கும்பல் தாக்கி அவர் வைத்திருந்த 8 பார்சல்களை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து சரவணன் பல்லாவரம் போலீசில் புகார் அளித்தார். 8 பார்சல்களில் இருந்த பொருட்கள் குறித்து போலீசார் விசாரித்த போது சரவணன் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். பிறகு கொள்ளை போனது 9 கிலோ கடத்தல் தங்கம் என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. சரவணன் பணியாற்றும் நிறுவனத்தின் உரிமையாளர் இம்ரான் தங்கத்தை வெளிநாடுகளிலிருந்து விமானம் மூலமாக கடத்தி வருவதை வாடிக்கையாக கொண்டவர் என்று கூறப்படுகிறது. இதை அறிந்த சரவணன் கடத்தல் தங்கத்தை தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து திருட திட்டமிட்டு கடந்த 23ஆம் தேதி கடத்தல் நாடகத்தை நடத்தியதும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து இந்த வழக்கில் சரவணன், அவரின் நண்பர்கள் பிரபுராம், முகமது நஷீத் ஆகியோரை போலீசார் கைது செய்து 9 கிலோ தங்க கட்டிகளையும் மீட்டனர். மேலும் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் விமான நிலையத்திலிருந்து தங்கம் வெளியே சென்றது எப்படி என்ற விசாரணையும் நடைபெறுகிறது. டெல்லி பல்கலைக்கழகத்தின் ஆங்கில பாடத்திட்டத்தில் தமிழ் தலித் எழுத்தாளர்களின் படைப்புகள் நீக்கப்பட்டிருப்பதற்கு பல தரப்பிலிருந்தும் கண்டனம் எழுந்துள்ளது. டெல்லி பல்கலைக்கழகத்தின் இளநிலை ஆங்கில பாடத்திட்டத்தில் 5வது பருவத் தேர்வுக்கான பாடத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரபல வங்கமொழி எழுத்தாளரான மகாஸ்வேதா தேவி எழுதிய திரௌபதி என்ற சிறுகதை நீக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழ் பெண் எழுத்தாளர் பாமாவின் சங்கதி,
தமிழ் கவிஞர் சுகீர்தராணியின் கைமாறு, என்னுடல் ஆகிய மொழியாக்க படைப்புகளும் பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. இந்த பாடங்கள் நீக்கப்படுவதற்கு பல்கலைக்கழக கல்விக்குழுவின் 15 உறுப்பினர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் மகாஸ்வேதா தேவியின் படைப்பிற்கு மாற்றாக ராமாபாயின் படைப்புகள், சுல்தானாவின் கனவுகள் ஆகியவை சேர்க்கப்பட்டுள்ளன. எந்த பாடங்களை சேர்க்கலாம் என இறுதி செய்யும் பாடத்திட்ட குழு எல்லை மீறி நடந்திருப்பதாக பல்கலைக்கழக கல்விக்குழுவும் மேற்பார்வை குழு உறுப்பினர்களும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் டெல்லி பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் தனது கவிதையை நீக்கியதன் மூலம் சமூகத்தில் மலம் அள்ளும் அவலம் நீடிப்பதை அரசு மறைக்க பார்ப்பதாக எழுத்தாளர் சுகீர்தராணி குற்றம் சாட்டியுள்ளார். கையால் மலம் அள்ளக்கூடிய இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இந்த தொழில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இதில் ஈடுபட்டுட்டு தானே இருக்காங்க இல்லையா? அப்போ இந்த உண்மையை நாங்கள் படைப்புகள் வழியாக எங்களுடைய குரல், எதிர்ப்பு குரலாக, ஒரு கலக குரலாக இருக்கும் பொழுது அது சமூகத்திற்கும் அரசுக்கும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறதுல. அப்போ அப்படியெல்லாம் இல்லை, மேனுவல் ஸ்கேவஞ்சரே எதுவுமே கிடையாது, நாங்களாம் முன்னேறிய ஒரு அரசாக இருக்கிறோம், அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்றத வெளியே காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரியான படைப்புகளை நசுக்கக்கூடிய ஒரு செயலாக தான் நான் இதை பார்க்குறேன். இதனிடையே படைப்புகளை கட்சி அரசியல் மற்றும் மதவாத கண்ணாடி அணிந்து பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். டெல்லி பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் படைப்புகள் நீக்கப்பட்டதை எவ்வகையிலும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ள அவர், எழுத்தாளர்கள் பாமா மற்றும் சுகீர்தராணியின் படைப்புகளை மீண்டும் பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழும் தமிழ் நூல்களும் புறக்கணிக்கப்படும் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில தொடர்ந்து இந்த தமிழை புறக்கணிக்கிறார்கள், தமிழ் நூல்களை அகற்றுகிறார்கள். இதை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். உடனே தமிழக அரசு இதில் தலையிட்டு மோடி அரசிடம், பிஜேபி அரசிடம் இதை சரி செய்ய வேண்டும். தமிழை ஏன் புறக்கணிக்கிறீர்கள் என்ற கேள்வியை கேட்க வேண்டும். இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வைக்கின்ற கண்டனம். படைப்புகள் நீக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மதுரை எம்பி சு வெங்கடேசன், பொது சமூகத்தில் அழுத்தமான சலனங்களை தங்களது படைப்புகள் மூலம் ஏற்படுத்திய இவர்களின் படைப்புகள் மீண்டும் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் பாடத்திட்டத்திலிருந்து தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகள் நீக்கப்பட்டது குறித்து டெல்லி பல்கலைக்கழகம் விளக்கம் கொடுத்துள்ளது. பாடப்பிரிவுகளை நீக்கியதில் உள்நோக்கம் ஏதும் இல்லை என்றும், படைப்பாளிகளின் சாதி, மதம், மொழி பின்புலத்தை வைத்து டெல்லி பல்கலைக்கழகம் செயல்படுவதில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மொழி பாடத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் உணர்வுகளை காயப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாது என்றும், தனி மனிதர் ஒரு சமூக அமைப்பின் உணர்வுகளை காயப்படுத்தும் வகையில் பாடத்திட்டம் இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டதாக டெல்லி பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் களியில் அருகே தன்னுடைய கணவருடன் தன்னை சேர்த்து வைக்க கோரி இளம்பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கிலாத்துறை சேர்ந்த விபின் ஸ்டாலின், மேரி மெர்லின் தம்பதிக்கு 7 வயதில் பெண் குழந்தை உள்ளது. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடினர். இந்த நிலையில் ஸ்டாலினுக்கு சொந்தமான வீட்டில் தங்கியிருந்த மேரி மெர்லினை அவருடைய தாய், சகோதரி ஆகியோர் வெளியேற்றினர். இதனால் கண்ணீர் விடும் அந்த பெண் தன்னுடைய கணவரின் உறவினரான காவல்துறை உதவி ஆய்வாளர் மூலமாக தனக்கு மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் இடிந்து விழக்கூடிய நிலையில் உள்ளது. அங்குள்ள போகலூரில் இருக்கக்கூடிய பழைய கட்டிடத்தில் சிமெண்ட் பூச்சுக்கள் அனைத்தும் பெயர்ந்து விழுந்து கான்கிரீட் கம்பிகள் வெளியே தெரிகின்றன. சுவர்களிலும் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டுள்ளது. பயன்பாட்டில் இல்லாத கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரே நேரத்தில் 3 காதல் ஜோடிகள் தஞ்சமடைந்தனர். உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களின் பெற்றோரை அழைத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் காதலுக்கு பெற்றோர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று காதல் ஜோடிகள் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்தனர். சேலம் அழகாபுரத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மணமக்களுக்கு இலவசமாக திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பில் நடைபெற்ற திருமணத்தில் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கட்டில், பீரோ உள்ளிட்ட அனைத்து சீர்வரிசை பொருட்களும் மணமக்களுக்கு வழங்கப்பட்டது. திருமண மந்தத்தில் இணைந்த 2 ஜோடிகளையும் அங்கிருந்தவர்கள் வாழ்த்தினர். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.